AK-64. அஜித் வந்து இப்போ மும்மரமா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரேசிங்ல இருக்காரு. அடுத்தடுத்து தொடர்ந்து நிறைய பேர் வந்து அவர் மோட்டிவேட் பண்றதுக்கு ஒருத்தரா போய் பார்த்துட்டு வந்துட்டு தான் இருக்காங்க. நயன்தாராவா இருக்கட்டும், வெங்கட் பிரபுவா இருக்கட்டும். வெங்கட் பிரபுலாம் போய் பார்க்கும்போது ஒரு பிளாஸ்டா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அந்த டைம்ல தான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இந்த மங்காத்தா ரீ ரிலீஸும் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த ரீ ரிலீஸ் டைம்ல இவர் போய் பார்க்கவும் ஓகேடா மங்காத்தா 2 வரதுக்கு வாய்ப்பு இருக்கோ அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் சிவகார்த்திகேயன் போய் பார்த்தாங்க. இவங்க எல்லாருமே போய் வந்து அஜித் சார் வந்து மோட்டிவேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி போய் பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ அவர் வந்து ரேசிங்ல வந்து பக்காவா இருக்காரு, ஃபுல் ஃபிளெஜ்டா இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். பட் அப்பப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா நம்ம நாட்டு பீப்புள்ஸ்லாம் வந்து அங்கேயே கொஞ்சம் போய் ஏதாவது ஃபன் பண்ணி விட்டுறாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. என்ன அப்படின்னா ரேசிங் இடத்துலயும் போய் உட்காந்து அஜித் தலை அப்படின்லாம் போய் கத்திக்கிட்டு போட்டோ எடுக்கிறது, ரொம்ப கிட்ட போய் பண்றது, அந்த மாதிரிலாம் பண்ணவும் அவரே வந்து கொஞ்சம் காண்டாயிட்டு தயவு செஞ்சு நம்ம நாட்டு மானத்தை காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாரு. ஸோ அதுவும் வந்து ரொம்ப வைரலா போயிட்டு இருந்தது. என்னடா இந்த மனுஷன் இந்த அளவுக்கு இறங்கி பேசுற அளவுக்கு பண்ணிட்டீங்களேடா அப்படின்ற மாதிரிலாம் போயிட்டு இருந்துச்சு. ஸோ ரேசிங்ல ரொம்ப மும்மரமா இருக்காரு. ஒரு டாப் 3 பிளேஸ்ல தான் அடிச்சு தூக்கிட்டே இருக்காரு. 3rd பிளேஸ், 1st பிளேஸ், 2nd பிளேஸ்னு சொல்லிட்டு அடிச்சு தூக்கிட்டே இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ரேசிங்ல வந்து பார்க்கும்போது அந்த லேப்ஸ் வைஸ் வந்து ஆள் மாறுவாங்களாம். சோ அது அஜித் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா ஆள்லாம் யாரும் மாற வேண்டாம், அவரே ஓட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் மட்டும் ஓட்டுட்டோம் அப்படின்ற மாதிரி அவர் இது பண்ணி அவரே ஓட்டுட்டோம். பட் என்ன அப்படின்னா அந்த டைமிங் மாறும் அப்படின்றதுக்காக அவர் வந்து என்ன பண்ணிருக்காரு, சரி நான் வேணா கார்ல இருந்து இறங்கி திருப்பி ஏறுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு பிராக்டிஸ் மாதிரி ஒரு காமிச்சிருந்தாங்க. அதுவும் வந்து வைரலா போயிட்டு இருந்துச்சு. சோ அஜித் சார் வந்து என்ன பண்ணாலும் இப்போ வைரலா தான் போயிட்டு இருக்கு. சோ மங்காத்தா அடுத்து இப்போ மங்காத்தா ரீ ரிலீஸ் ஆச்சு. அதுலயே வந்து பயங்கர பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட் ஆயிருச்சு. ரீ ரிலீஸ் பண்ணியே பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட் ஆயிருச்சு. சோ அந்த அளவுக்கு சம கலெக்ஷனா வந்திருந்தது. சோ அதுக்கு அடுத்து வந்து இப்போ AK-64 படம் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எப்போ வந்து படம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி தெரியல. சோ அந்த ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்ல போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். சோ இப்போ அதோட மாபெரும் அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா AK-64 அதோட டைரக்டர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஆதிக் ரவிச்சந்திரன் குட் பேட் அக்லி அந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருந்தாரு. ஆல்ரெடி அஜித்தோட ஒரு படம் பண்ணியிருக்காரு. சோ அவர் என்னென்ன படங்கள் அப்படிலாம் பண்ணியிருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலங்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா திரிஷாலாம் நயன்தாரா அதுதான் அவரோட ஃபர்ஸ்ட் படமா இருந்திருக்கு. அதுக்கப்புறம் ட்ரிபிள் ஏ அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் வரும். சிம்பு தான் இந்த நடிச்சுக்கும் செஞ்சிருப்பாரு. அன்பானவன், அசராதவன், அதுக்கப்புறம் அடங்காதவன் இந்த படம் தான். இந்த படத்துல தான் வந்து சிம்பு வந்து மாபெரும் ஃபன் பண்ணிட்டாரு. சோ அந்த டைம்ல தான் அவருக்கு ரெட் கார்டும் கொடுத்திருந்தாங்க. இந்த ரெட் கார்டு கொடுத்த பிரச்சனை இல்ல, அது அப்படியே அப்போலாம் போயிட்டு இருந்தாங்க. அந்த ப்ரொடக்ஷன் ஆஃபீஸ்லயே இருக்கவங்க வந்து எல்லாம் அந்த சங்கம் சேர்ந்து அந்த கவுன்சில் டிபார்ட்மெண்ட் சேர்ந்து அவருக்கு வந்து ஒரு ரெட் கார்டு கொடுத்திருந்தாங்க. ஒரு டைம்லி மேனர் வந்து ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாரு. 60 நாள் ஸ்கெடியூல் பண்ணிட்டு 25 நாள் தான் வந்தாரு. 20 to 25 days தான் சம் டைஸ்க்குள்ள வந்தாரு. அதுக்கப்புறம் வந்து வரவே இல்லை அப்படின்ற மாதிரிலாம் நிறைய குற்றச்சாட்டு வச்சு அந்த படம் வந்து ஒரு பெரிய ஈர்ப்பாட்டமா போச்சு. தெரிஞ்ச அந்த டேரக்டருக்கு வந்து அந்த படத்தை முடிச்சு விட்டு போயிடலாம்ப்பா அப்படின்ற மாதிரி இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நினைச்சிட்டு இருந்திருப்பாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பஹீரான்ற ஒரு படம் பண்ணிருக்காரு. பெருசா ரொம்ப மார்க்கபிளா எந்த படமும் பெருசா பண்ணல. அவரோட மார்க்கபிளா ஓரளவுக்கு பேசுற ஒரு படம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அதாவது பிரம்மாண்டத்தை குறிக்கிற மாதிரி ஒரு சில படம் அப்படின்னு பாத்தீங்கன்னா குட் பேட் அக்லி. இது வந்து அஜித்தை வச்சு பண்ணாங்க அப்படின்றதுனால ஒரு நல்ல படம் அப்படின்னு சொல்லலாம். பட் வசூலை எட்டல அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து மார்க் ஆண்டனி அந்த 2023 ரிலீஸ் ஆன மார்க் ஆண்டனி வந்து ஓரளவுக்கு ஓகேயான படம், ஒரு ரக்கடான பிலிம் அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. ஓகே அப்படின்னு சொல்லலாம். சோ இப்போ அஜித்தோட 64வது படம் சேர்ந்து பண்ண போறாங்க. எந்த அளவுக்கு இருக்க போகுது அப்படின்ற மாதிரி தெரியல. சோ ரொம்ப ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். சோ இந்த வருஷமே வந்து இந்த படம் வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க. இந்த வருஷம் ஸ்டார்டிங்கே வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. பட் இப்போ வந்து அஜித்தும் ரொம்ப ரேசிங்ல மும்மரமா இருக்கிறதுனாலையும் இன்னும் ஒரு சில டிலேஸ்னாலையும் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ஸா இருக்கட்டும், பட்ஜெட் வைஸா இருக்கட்டும், கொஞ்சம் கம்மி பண்ணணும், ஏத்தணும், அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கு. அதனாலயும் வந்து கொஞ்சம் ஏற்றத்தாழ்வா போயிட்டு இருக்கு, கொஞ்சம் இழுத்தடிச்சிட்டு இருக்கு. ஸோ ஹோப்ஃபுல்லி வந்து 2026 மிட்டுக்குள்ள ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. சோ இதுதான் அப்டேட்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா இது அப்டேட் இல்ல, இது ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக சொல்றது. சோ AK-64க்காக எல்லாருமே ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்க ஒரு விஷயம் தான். இதுல வந்து மியூசிக் கம்போசிஷனா ஜிவி பிரகாஷ் தான் அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டு இருக்காங்க. சோ ஜிவி பிரகாஷும் வந்து சும்மா சொல்லக்கூடாது, அவரும் வந்து ஒரு மியூசிக் கம்போசரா வந்து அந்த ஒரு துறையில போயிட்டு இருந்தாலுமே ஒரு பக்கம் வந்து ஆக்டிங்கும் பண்ணிக்கிட்டு இருக்காரு. திரிஷாலனா நயன்தாராவா அவர் தான் பண்ணியிருப்பாரு. சோ அவர் ஆதிக் ரவிச்சந்திரோட ஃபர்ஸ்ட் ஃபிலிமே வந்து அதுதான் சொல்லலாம் ஜிவி பிரகாஷோட. சோ அவரோட மியூசிக் கம்போசிஷன்ல இப்போ AK-64 சாங்ஸ்லாம் வந்து கம்போஸ் பண்ண போறாங்க அப்படின்ற போது எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியல. சோ அந்த படத்தோட கான்செப்ட் எப்படி இருக்கும் தெரியல, எந்த அளவுக்கு ஒரு கதையை குறிக்கும் அப்படின்ற மாதிரி தெரியல அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஆதிக் ரவிச்சந்திரன் அப்படி ஒன்னும் மார்க்கபிள் மூவிஸா எதுவும் பெருசா பண்ண மாதிரி தெரியல. சோ அப்படி இருக்கும் போது AK-64 என்ன படமா இருக்கும், சோ அவருக்கு பிடிச்ச மாதிரி எந்த படமா அவர் தயாரிச்சிருப்பாரு அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய கேள்விக்குறி குறிக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். சோ இதுல மியூசிக் கம்போசரா நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி ஜிவி பிரகாஷ் தான் பேசிட்டு இருக்காங்க. பட் அபிஷியல் கன்ஃபர்மேஷன் எதுவுமே வரல. ஜிவி பிரகாஷ் தான் இந்த படத்துக்கான மியூசிக் கம்போசர் அப்படின்ற மாதிரி எந்த
எந்த ஒரு அஃபிஷியல் இன்ஃபர்மேஷனும் வரல. பட் ஸ்டில் அவர் தான் இருக்க போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயினா லீட் ரோல் பண்ண போகுது ஸ்ரீலீலாவை வந்து தெலுங்கு துறையில வந்து ஒரு நல்ல ரீச் கொடுத்துருந்தாங்க. இப்ப சமீபத்துல வந்து பாத்தீங்கன்னா MBBS முடிச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லா இன்ஸ்டா ஓப்பன் பண்ணாலே அவங்க தான் வந்துட்டு இருந்தாங்க. ஒரு நல்ல படிப்பு ஒரு டாக்டரா இருக்கவங்க வந்து இப்போ வந்து நடிப்புல வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி இதை பத்தி ஒரு டாக்டரா வந்து ஒரு சினிமா துறையில இருக்காங்க அப்படின்ற போது எனக்கு ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக் ஆகக்கூடிய ஒரு பேர் வந்து பாத்தீங்கன்னா சாய் பல்லவி மட்டும் தான். அந்த சாய் பல்லவின்றவங்க வந்து ஒரு மெடிக்கல் ஃபீல்ட்ல அவங்க ஃபுல்லா படிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லா சினிமா டான்ஸ் மூலியமா வந்தாங்க, அப்படியே சினிமான்ற மாதிரி ஆயிட்டாங்க. ஸோ இவங்களும் வந்து இப்போ இன்ஸ்டாகிராம் சோஷியல் மீடியாஸ் எல்லாத்துலயும் வந்து ஒரு ட்ரெண்ட் ஆயிட்டு இருந்தாங்க. அந்த கிராஜுவேஷன் டேக்லாம் போய் அந்த கிராஜுவேஷன் செலிப்ரேஷன்லாம் காமிச்சிருக்கும் போது அது ஒரு பக்காவா இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அவங்க தான் வந்து இந்த படத்துல ஒரு லீடிங் ரோல் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க வந்து ஆல்ரெடி பராசக்தி படத்திலேயே அவங்க வந்து ஒரு அவங்களோட ரோலை வந்து மார்க் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரு நல்ல பிளே கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு என்ன சொன்னாங்களோ அதுக்கான பிளே வந்து பக்காவா பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்துல அவங்களோட ரோல் என்னவா இருக்கும் அப்படின்ற பாத்தீங்கன்னா லீட் ரோல் தான், ஹீரோயின் ரோல் தான். பட் என்ன மாதிரி ஒரு கேரக்டரைசேஷன்ஸ்ல இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாத்துலயும் இந்த AK-64 ஒரு படத்தை குறிக்கும் போது எல்லா இடத்துலயுமே வந்து கேள்வி வந்துட்டே தான் இருக்கு. எப்படி இருக்கும் என்னவா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா இவருக்கு பிடிச்ச மாதிரி அஜித்துக்கு பிடிச்ச மாதிரி என்ன படமா இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து நிறைய கேள்வி போயிட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ அதுக்கும் தாண்டி இப்போ ஒரு மாபெரும் ஒரு ஸ்டார் வந்து என்ட்ரி கொடுக்க போறாங்க நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில மறுபடியும் 3ஆவதாக அப்படின்ற மாதிரி சொல்லலாம். நல்லா அப்பப்போ நிறைய வந்திருக்கலாம். பட் இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல அரௌண்ட் இந்த 2000 டைம்ஸ் இந்த 2010 அதுக்கப்புறம்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு என்ட்ரி ஒரு 2-3 ரோல் அப்பப்போ வந்துட்டு போயிருப்பாரு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அஜித்தோட ஃபர்ஸ்ட் டைம் வந்து பேர் பண்ணி நடிக்க போறாரு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது என்ன மாதிரி ஒரு கதையா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் ஒரு கேள்வி வந்துட்டே இருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம். அப்படி யார் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா மோகன்லால் தான் வந்து AK-64 வந்து இன்னொரு ஒரு பயங்கரமான ஒரு கீ ரோல் பிளே பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. ஸோ மோகன்லால் அஜித் கூடயா அப்படி என்ன இதுவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கும் போது தான் மோகன்லாலும் விஜயும் இணைந்த மாதிரி ஜில்லா இந்த படத்துலயும் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அப்பா மகன் ஃப்ரெண்ட் அந்த ஒரு கான்செப்ட்ல ஒரு நல்ல படம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். நல்லா போச்சு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வந்து காப்பான் படத்துல சூர்யா கூட இணைந்து நடிச்சிருப்பாங்க. அந்த படத்துல வந்து பிரைம் மினிஸ்டரா வந்து நடிச்சிருப்பாரு. கிட்டத்தட்ட ஒரு சில பேரெல்லாம் வந்து டினோட் பண்ண மாதிரி தான் நடிச்சிருப்பாங்க. ஸோ அவரோட ரோல் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா மலையாள துறையில ஹீஸ் அ டாப் ஸ்டார் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ அப்படி இருக்கும்போது அவரும் அஜித்தும் சேர்ந்து நடிக்க போற இந்த AK-64 என்ன மாதிரியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி மறுபடியும் தான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். பட் ஸ்டில் அந்த ஒரு கேள்வி வந்துட்டே தான் இருக்கு. என்ன மாதிரி இருக்கும் இந்த ஒரு படம் அப்படின்றது ஹோப்ஃபுல்லி வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்து படத்தை பத்தி நிறைய அப்டேட் வரும்போது தான் தெரியும். ஸோ மோகன்லால் அண்ட் அஜித் இதுதான் அந்த ஒரு மாபெரும் அப்டேட். இவங்க 2 பேரும் இணைந்து நடிக்க போற ஒரு படம் தான் இது. ஸோ என்னென்ன கதைகள்லாம் வரும், என்னென்ன திருப்பங்கள்லாம் வரும் அப்படின்ற மாதிரி தெரியல. ஸோ AK-64க்காக எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொன்னோம். முக்கியமா அஜித் ஃபேன்ஸ் எதனால அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி அவர் நடிச்ச படம் அந்த கடைசியா நடிச்ச 2 படமும் வந்து அந்த அளவுக்கு பெருசா ஒரு வெற்றியை கொடுக்கல அப்படின்றனாலுமே குட் பேட் அக்லி ஓரளவுக்கு நல்ல வெற்றியை கொடுத்துச்சு. விடாமுயற்சி வந்து ஒரு நல்ல கதையும் ஓகேன்ற மாதிரி ஒரு ஃபிலிம். பட் குட் பேட் அக்லின்றது ஒரு கமர்ஷியல் ஹிட்டா இருந்தாலுமே ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட் பண்ணல அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கும் போது அஜித்தோட இந்த படம் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் கான்செப்ட்ல இருக்குமோ, அதாவது இப்போ டிஃப்ரெண்ட் கான்செப்ட் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு இந்த ஜெனரேஷன்ல. எதனால அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு படத்தை நம்ம எடுத்துட்டே இருந்தோம் அப்படின்னா வந்து யாருமே பெருசா இன்ட்ரெஸ்ட் எடுத்து பார்க்க மாட்டேங்கிறாங்க. இன்னோவேஷன் மேட்டர்ஸ், பட் டிஃப்ரெண்டா பண்றத ஒழுங்கா பண்ணணும்ன்றதும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். டிஃப்ரெண்டா பண்றன்ற பேர்ல ஏதாவது ஒன்று சொதப்பி விட்டா அதை முக்காசி யாருமே வந்து பார்க்க மாட்டேங்கிறாங்க. பட் எந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்றது தான் ரொம்ப மேட்டர்ஸ். ஸோ மோகன்லால் அஜித் ஸ்ரீலீலாலாம் வந்து இப்போ இந்த படத்துல வந்து நடிக்க போறாங்க அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம்டு லிஸ்டா இருக்கு. ஜிவி பிரகாஷ் வந்து இன்னும் அந்த அளவுக்கு கன்ஃபார்ம் பண்ணல. பட் அவங்க தான் வரப்போறாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ ப்ரொடக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா அனில் சங்கரா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. AK என்டர்டைன்மெண்ட்ஸ். ஸோ இவங்களும் வந்து தெலுங்கு துறையில இருக்கவங்க தான். ஸோ இந்த AK-64 அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா எல்லா துறையும் வந்து உள்ள இருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்லலாம். தமிழ் இண்டஸ்ட்ரி இருக்கு, மலையாளம் இண்டஸ்ட்ரி இருக்கு, தெலுங்கு இண்டஸ்ட்ரி இருக்கு. ஸோ எல்லாம் சேர்ந்து கலவையா இந்த படம் வரப்போகுது அப்படின்ற போது ரொம்ப அவ்வளோ வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். AK-64 அப்டேட்ஸ் என்னெல்லாம் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு கூடிய சீக்கிரம் ரேஸ்ல ஒரு மாபெரும் வெற்றி கொடுத்துட்டு மறுபடியும் சினிமா துறைக்கு அவர் வரணும், எந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்க போது அவர் ரோல் அப்படின்ற மாதிரி ரொம்ப 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 வெயிட்டிங் மூமெண்டா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இப்போ அதெல்லாம் வந்து குறிக்கிற மாதிரி தான் வந்து அவங்க வைஃப் அஜித்தோட வைஃப் வந்து ஷாலினி இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன்ஸ்லாம் அட்டென்ட் பண்ணிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ஹோப்ஃபுல்லி அவங்க வந்துருவாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ அவங்களும் வந்து சினிமா ஃபீல்டுக்கு வருவாங்களா அப்படின்ற மாதிரி எல்லாருக்கும் அந்த ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் அட்டென்ட் பண்ணதுனால எல்லாருக்குமே ஒரு டவுட் வருது. மேபி ஏதாச்சும் ஒரு சைட் ரோல் இல்ல வந்து ஒரு கேமியோ ரோல் மாதிரி, சைட் ரோல் இல்ல கேமியோ ரோல் மாதிரி வந்துட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கோ அப்படின்ற மாதிரி எல்லாருக்கும் தோணுது. அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். பட் பார்ப்போம் எந்த அளவுக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வெயிட்டிங் ஃபார் AK-64.